ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் வறுத்த நெடக்கடலையை கடையில் வாங்கி தோலெல்லாம் உதுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மிட்டாய்க்கு அடுத்து தேவையான பொருள் சர்க்கரை. இன்றைக்கி நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் இன்றைக்கி 3 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க. நடக்கடலையை 30 செகண்ட் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் நான் 1 தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 200 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மறக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. நெய்யோட சர்க்கரையை சேர்த்து வணக்கும்போது வர ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இது கூட 4 தேக்கரண்டி தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை டிசால்வ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். நான் இன்னொரு அடுப்பில் நாட்டு சர்க்கரை பாவு காய்ச்சறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையிற வர கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட நாட்டு சர்க்கரை பாவ் ரெடி. நம்ம செஞ்ச பாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட வெள்ளை சர்க்கரை எல்லாம் கரையிற வர கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம். நீங்கள் நாட்டு சர்க்கரை பாவு சேர்த்தலை அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த குவான்டிட்டியான அந்த பாவுக்கு பதிலாக நீங்கள் வாட்டரே சேர்த்திக்கலாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நமக்கு பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த நடக்கல்லையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், நம்ம இது கிளறிக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாமே நல்லா சேர்ந்து பாண்ட் ஆகி எதுலேயுமே ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், எதுலேயுமே ஒட்டலை. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். அடுப்பிலிருந்து எடுத்ததும் இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம மோல்ட் பண்ணிடணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது மட்டும்தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆறுனதும் நல்லா உடையும். லைக் நம்ம பர்ஃபி சாப்பிடுவோம்ல, கடுக்கு முடுக்குன்னு அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளோட கடலை மிட்டாய் ரெடி. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் வரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.